வணக்கங்க. இன்றைக்கி வாழைப்பூ பொரியல். வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூவை இதை தனியாக எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு பூவை எடுத்து அதில் கீழே ஒரு பிளாஸ்டிக் பார்த்தா சருகு மாதிரி இருக்குங்க, அதை எடுத்துடணும். இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு மேலே பார்த்தோம்னா அதில் கையில் வச்சு பார்த்தோம்னாலும் தெரியும், நல்லா உருண்டையாக ஒரு நரம்பு இருக்குங்க. அந்த ஒரு நரம்பு அதில் பார்த்தாவே தெரியும். அதை இது ரெண்டை மட்டும் எடுத்தாலே போதுங்க. வாழைப்பூ இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறது. தண்ணி அளவாக ஊற்றினாலே போதும். அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக கடலைப்பருப்பு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த வாழைப்பூவும் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டு கிளறி எடுத்தோம்னா வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி.